இல்ல காலதாமதம் வந்து அவர் உரிய முறையில் வந்தார். இரண்டு பக்கங்களிலும் மக்கள் கூட்டமாக இருந்தார்கள். மக்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய பின்னாலே வரக்கூடிய தொண்டர்களுக்கோ அல்லது வாகனங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பு ஏற்படக்கூடாது, போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்று கூறிதான் அவர் மெதுவாக வந்தார். அதை வந்து ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வாகனம் வேகமாக வந்திருந்தால் பின்னாலே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களோ மாணவர்களோ மற்ற பல விபத்துகள் ஏற்படும். இவைகளெல்லாம் தடுப்பதற்காகத்தான் மெதுவாகத்தான் அந்த வாகனம் அங்கிருந்து வந்தது. ஆமா, அதாவது உடல் கூராய்வுங்கிறது மாலை, அதாவது ஆப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ் செய்ய மாட்டாங்க. மாலை 6 மணிக்கு பிறகு செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த வழக்கை பொறுத்தவரையில ஒரே இரவுல கிட்டத்தட்ட ஒரு 39 பேருக்கு அவங்க உடல் கூராய்வு செஞ்சிருக்காங்க. நைட்டே வந்து இம்பாம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இது எப்படிக்கான இது ஒரு சாத்தியம் எப்படி இருந்துச்சு? இந்த மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தாங்க? அந்த மருத்துவர்கள் அந்த உடல் கூராய்வு செய்வதற்கான அந்த தகுதி படைத்தவர்களா? இதே போன்ற கொஸ்டின் எல்லாம் எங்களுடைய வழக்கிலே நாங்கள் இன்றைக்கு தொடுத்திருக்கிறோம்.